ரோசா. அமைச்சரவையில தொழிலாளர் நலத்துறை உங்களுக்கு தான் கொடுக்க போறாங்களாம். அதுக்கு ஹோம் மினிஸ்டர் கொஞ்சம் தடையா இருக்கிறது மாதிரி தெரியுது. எதானாலும் அது உங்களுக்கு தான் வரும். நாங்க போய் சிஎம் மீட் பண்ணிட்டு வரோம். ஹலோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்பா, அரசியல் கலை உங்க முகத்துல என்னமா இருக்கு தெரிஞ்சதா? திஷ்டி போட்டு வைக்கிறேன். இன்னைக்கு உன்னை மனசார பாராட்டுறதுக்கு வந்தேன். கீழானவன்னு கேவலப்படுத்தப்பட்ட எனக்கு உங்க மரியாதை ஏன் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்போ ஓ இடம் கீழே, ஏன் இடம் மேல. அதனால அப்ப நீதான், நான் தான். இப்ப ஏன் அந்தஸ்துக்கு நீ வந்துட்ட, நாம 2 பேரும் ஒண்ணாயிட்டோம். இத நீங்க சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? வெக்கம் உள்ளவனா இருந்தா எனக்கு இத்தனை கோடிங்க இருக்காது. வெக்கம் உள்ளவனா இருந்தா நீ இந்த பதவிக்கு வந்திருக்கவும் முடியாது. 4 சுவருக்கு மத்தியில காலை பிடிச்சாலும் பரவாயில்ல கோவிந்த், நடுவீதியில காலரை தூக்கி நடந்தா போதும். என் நேரம் ரொம்ப காஸ்ட்லியானது. 5 நிமிஷம் டைம் கொடுக்கறேன், சொல்லுங்க. புரிஞ்சுக்கிறவனுக்கு 2 நிமிஷம் போதும். அன்னைக்கு அந்தஸ்து குறைவான உனக்கு என் பொண்ணை கொடுக்க இஷ்டம் இல்லாம உங்க 2 பேரையும் பிரிக்கும்படி அந்த ரவுடி கிட்ட சொன்னேன். அவன் வீட்டுல உங்க பொண்ணு 10 ராத்திரி படுத்திருந்தா, அந்த பொண்ணு என் பக்கத்துல இருந்தா எனக்கு இந்த அந்தஸ்து வந்திருக்காது. எத்தனை விமர்சனத்தை காலா இருப்பேன். அதனால தான் வந்தவளை வேண்டாம் போன்னு சொன்னேன். Shut up. உண்மையை சொன்னா என் பொண்ணு ஆஸ்தி வேண்டான்னு வந்துச்சு, அதனாலதான் போன்னு சொன்னேன். ஆமா, அதுக்கு என்ன இப்ப அவளே அவங்கிட்ட வலிய போயிட்டா. அவனோட தான் வாழ்வேன்னு சொல்றான். நம்ம பிள்ளைங்க வாழ்ந்தாலும் செத்தாலும் அந்தஸ்துக்கு நடுவுல தான் சாவணும். அது நம்ம பெருமை. அதனால உனக்குள்ள பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸால அவளை இழுத்துக்கிட்டு வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க. அந்த கரைப்பட்டவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சா பிறவி மச்சம் போயிடும். அதாட்டம் பண சர்ஜரி செஞ்சா வாழ்க்கை கரை போயிடும். ஒரு ரவுடி கிட்ட குடும்பம் நடத்தினவள. இது என் காஃபி எஸ்டேட் உன் பேர்ல எழுதின டாக்குமெண்ட்ஸ். உண்மையை சொன்னா இது என் ஃபேக்டரிஸ் எல்லாம் உன் பேருக்கு எழுதின தஸ்தாவேஜ். இது எல்ஐசி உன் பேர் நாமினேட் ஆயிருக்கு. இது பேங்க் அக்கவுண்ட், இது பிளாக் அக்கவுண்ட். இதெல்லாம் சுச்சாதாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னதாயிடும். நீ எத்தனை கல்பனா வேணாலும் வச்சுக்க, எனக்கு ஆட்சேபனை இல்லை. அந்த ரவுடியோட என் பொண்ணு இருக்கிறது மட்டும் எனக்கு ஆகாது. சார் வணக்கம். சார் வணக்கம். நீங்க சட்டசபை உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் எடுத்த முதல் தீர்மானம் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? நல்ல சமயத்துல வந்தீங்க, எழுதிக்கங்க. நான் எடுத்த முதல் தீர்மானம் உங்களுக்கு தெரியும். நான் சுஜாதாவை மனசார விரும்புறேன். ஆனா அவ ஒரு அயோக்கியனோட துரோகத்துக்கு பலியாய் போயிட்டா. என் சுஜாதா என்னை விட்டு பிரிஞ்சிட்டா. நான் விரும்புறது அவ சரீரத்தை இல்ல, அவ மனச. அது எப்பவும் எனக்கு தான். அவளுக்கு நடந்த துரோகத்தை நான் மறந்துட்டேன். நான் எவ்வளவு உயர்ந்தாலும் சரி, அவளை என் வாழ்க்கை துணைவியாக்கிக்கிறது என் அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். பெண்களை அகல்யா வாட்டம் கல்லாக்க கூடாது, வணங்கி தேவதையாக்கணும். அது என் பாலிசி. எத்தனையோ பேருக்கு பிரச்சனையா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க ரொம்ப நல்லா பதில் சொன்னீங்க சார். வரோம் சார். வரோம் சார். You are really great. சன்னிலா, இன்னைக்கு நான் சொல்றேன், உன் டைரியில எழுதிக்க. சிஎம் என்ன, நீ மத்திய ஆசியாவுக்கே தலைவன் ஆயிடுவ. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். தும்மல் கேஸ் இங்க வந்திருக்கீங்களே. ராஜா இல்லையே. இருந்தா இந்நேரம் உங்க கை கால் எல்லாம் முறிஞ்சு போயிருக்கும். முறையில இல்லையா அப்படின்னா இல்லன்னு அர்த்தம். இருந்தா மட்டும் எனக்கு என்ன பயம்? இதாட்ட ஆளுங்க இந்த அளவு இல்ல இந்த அளவு பாத்துருக்கேன். தும்மலுக்கு ஒருத்தனை கிளப்பிடுவேன். அவன் ஏன் ஒருத்தனுக்கு தான் பயப்படுவான். அதனாலதான் நானே இங்க வந்தேன். யாருக்கும் சொல்லக்கூடாது. முந்தா நாள் என் காலை பிடிக்கிறதுக்கு வந்தான். நான் கொடுத்தா தானே. தேங்க்ஸ். முந்தா நாள் நான் எதுக்கு வந்தேன்? வரலையே. நீ சொன்ன மன்னிச்சிரு. அப்படின்னா மூக்க விட்டா நான் செய்யறேன். வணக்கம், நமஸ்காரம், சலாம், குட் மார்னிங், ஆதாபஸ். ஆள விடு. அவர் போயிட்டாரு எந்திரிங்க. அம்மா, நம்ம எம்எல்ஏ கோவிந்த் சார் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி அனுப்புனாரு. நீங்க சொல்ல சொன்னா சொல்றேன், இல்லாட்டி போனா போறேன். ஐயோ சொல்லுங்க. இது வரப்போற மந்திரியாரு விஷயம், தற்சமயம் எம்எல்ஏவோட விஷயம், சுப காரியம். நம்ம எம்எல்ஏ சார் அர்ஜென்ட்டா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னாரு. அவரே வருவாரு. நேஷனல் பார்ட்டி கவுன்சில் மீட்டிங் இல்லையா, அதனால என்ன அனுப்புனாரு. அவர் வர சொன்னார்னா ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அவர் வானா நான் வராம இருப்பேனா? வாங்க. பாரசுஜி, ஒரு சமயம் உங்க அப்பாவை நான் சந்திக்காதனால நம்ம கல்யாணம் நின்னு போச்சு. இப்ப சந்திச்சியா? அவரே வந்து என்ன சந்திச்சாரு. அப்படின்னா அப்பாவோட அந்தஸ்துக்கு வளர்ந்துட்டு போல இருக்கு. போகட்டும், ஏதோ பெரியவரு வேதனைப்படுறாருன்னு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுக்கு வந்தேன். ஆஹா, எங்க அப்பா
பூரா ஆஸ்தியும் உன் பேருக்கு எழுதி தரதா ஆசை காமிச்சிட்டார் போல இருக்கு. அட உனக்கு தெரிஞ்சிடுச்சு. இல்லாட்டி போனா நீ இந்த தியாகத்துக்கு தயாராக மாட்டியே. நாளைக்கே நம்ம கல்யாணம். யாருக்கும் சொல்ல தேவையில்லை, யாரையும் கூப்பிட தேவையில்லை. ஆமா, மறுபடியும் என்ன விட்டுடுறதா இருந்தா அவங்க சாட்சி குறுக்கிடாதுல்ல. அந்த ராஜா மேல ரிப்போர்ட் எழுதி எனக்கு கொடு. உடனே அவனை உள்ள தள்ளிடுறேன். அவனை பத்தி நீ ஒண்ணும் பயப்பட வேண்டாம். என்ன அந்த வெறிச்சிருப்பு? எங்க அப்பாவோட பிச்சை காசுக்கு ஆசைப்பட்டு நீ அவரை மன்னிச்சிடலாம். உன் பதவி உன் செல்வாக்க பார்த்து அவர் உன்னை மன்னிச்சிடலாம். ஆனா அன்னைக்கு நீ என் முன்னால பேசின பேச்ச கேட்டப்பவே என் மனசு சுட்டு சாம்பலாக்கி ஊதிட்ட. தன் பொண்ணோட வாழ்க்கைய ஒரு பஜார் ரவுடி கிட்ட ஒப்படைச்சப்பவே எங்க அப்பாவை இதயத்துல இருந்து நான் தூக்கி எரிஞ்சிட்டேன். அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், நீங்க ரெண்டு பேருமே ராஜா முன்னாடி நிக்கிறது கூட லாய்க்கு இல்லாதவங்க. ஞாபகம் வச்சுக்க. சுஜாதா, ஆத்திரப்படுற. இப்ப கூட நீ ஆத்திரப்பட்டா வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச கடைசி அதிர்ஷ்டம் நழுவி போயிடும். அயோக்கியனுக்கு தூரமா இருக்கிறத விட அதிர்ஷ்டம். என்றி அடச்சி. ஏய், என்ன சாப்பிட சொல்றதுக்கும் நான் குடிச்சது போதுங்கிறதுக்கும் அவன் யாரு? அவளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்லாட்டி போனா என்ன காப்பாத்துறதுக்கு எதுக்கு வந்த? சாவுக்கு துணிச்ச அத்தனை பேரோட எதுக்கு சண்டை போட்ட? பலவந்தமா வீட்டுக்குள்ள வந்தவ வெளியே போயிட்டான்னு சும்மா இருக்கலாம்ல. உனக்கு இருக்கிற 10 பேரை காப்பாத்துற பலத்தை ரவுடித்தனத்துல போக்குற. உன் கையால 100 பேருக்கு சோறு போடுற சாமர்த்தியத்தை அநியாயமா வீணாக்கிட்டு இருக்க. ஓ ரவுடித்தனத்துக்கும் உன் குடிவெறிக்கும் தான் அவங்க எல்லாம் பயப்படுறாங்களே தவிர உன்னை கௌரவிக்கிறதுக்கு இல்ல. மனிதனா பிறந்து மிருகமா மாறி நீ சாதிச்சதுதான் என்ன? என்ன சாதிக்கணும்? டேய் ராசா, எதுக்காக நல்லவனாகணும்? நான் நல்லவனாயிட்டா அதோ அந்த காந்தி தாத்தாவாட்டம் என்னையும் மகாத்மாவாக்கி கொலை பண்ணி சிலையாக்கி நடு தெருவுல நிக்க வச்சு காக்கா கழிய வச்சிருவானுங்க. காந்தி ஜெயந்தி வந்தா மாலை போட்டு புகழ்வானுங்க. அந்த கெட்டவங்க கூட்டத்துல நான் எதுக்கு நல்லவனா மாறணும்? எனக்காக கோவிந்த் முன்னால பிடிவாதம் பண்ணி உன்கிட்ட வந்தது நான் சாதிக்கிறதுக்காக இல்ல. நான் நினைச்சத நீ சாதிக்கிறதுக்காக. அவனை காட்டிலும் நீ ரொம்ப உயர்ந்தவன்னு நிரூபிக்கணும்னு உன் கையால அவன் அகங்காரத்தை ஒழிக்கணும்னு என் மேல அவன் போட்ட பழிய உன் கையால துடைக்க வைக்கணும்னு வந்த. நான் வந்து சாதிச்சது என்ன? ஒண்ணும் இல்ல. நீ மாறுவியோ இல்ல உன் பிடிவாதத்துக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்க போறியோ நல்லா யோசிச்சுக்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்து போட்டாதான் நான் சாப்பிடுவேன். இல்ல பட்னி கிடந்து சாவ. உனக்கு மட்டும் இல்ல எனக்கு பிடிவாதம் பண்ண தெரியும். ஒண்ணு நீ திருந்தணும், இல்ல நான் பட்னி கிடந்து சாவணும். நீ ஏன் முடிவு பண்ணிக்க. பொண்ணு சாப்பிட்டு 2 நாளாச்சு. மனுஷங்களை குத்தி கொண்டாலும் பரவாயில்ல, ஆனா பட்னி போட்டு கொல்லக்கூடாது. நீ கஷ்டப்பட்டு அதுக்கு சோறு போடக்கூடாதாப்பா. வணக்கம் வாங்க, உட்காரு. பீச்சுக்கு வேண்டாங்க, சினிமாவுக்கே போலாம். பீச்சுக்கு போ. ஏய் வா வா. ஐயோ சாமி, வேண்டாம் சாமி. ஏய் நீ வா. ஐயோ நீயா? ஏய் வை, இப்படி வை. இன்னொன்னு வை. வை வை. ஒரு பிரியாணி பொட்டலம் கொடு. உனக்கு என்ன வேணும் எடுத்துக்க வேண்டாம். தின்ன. நீ சொன்னதாட்டம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல வாங்கின. அதனால உனக்கு இது விருந்தாயிடுமா இல்ல அடிச்சு பறிச்சதுனால மருந்தாயிடுமா? சொல்லு. புலி வேட்டையாடுறதை விட்டு கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணும்னு நினைச்சா இந்த மனுஷங்க அது சர்க்கஸ் ஆட வைப்பாங்க. நான் உனக்காக கஷ்டப்பட்டு கொண்டாந்தேன். ஆனா நேத்து வரைக்கும் நீ சாப்பிட்டதுக்கும் இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு வாங்கி வந்ததுக்கும் என்ன வித்தியாசம்? அதுல என்னதான் இருக்கு? திருப்தி இருக்கு. நான் சாப்பிடுற
சாப்பாடு இன்னொருத்தன் வயித்துல அடிச்சு சம்பாதிச்சது இல்லைங்கிற திருப்தி, நாம கஷ்டப்பட்டு நம்ம வயித்தை நிரப்பிக்கிறோங்கிற ஆத்ம திருப்தி, இதுவரையில நடந்த வழிய மறந்துட்டு திமிரோட கட்டின உன் கர்ச்சிப்ப அவுத்து பாரு, இந்த உலகம் உனக்கு புதுசா தோணும். உன்னை நீயும் தெரிஞ்சுக்கோ, நேற்றின் கதை மறந்து போ. உன்னை நீயும் தெரிஞ்சுக்கோ, நேற்றின் கதை மறந்து போ. மனிதனாய் கலந்து விடு, புனிதனாய் மாறிவிடு. உன்னை நீயும் தெரிஞ்சுக்கோ, நேற்றின் கதை மறந்து போ. உன்னை நீயும் தெரிஞ்சுக்கோ, நேற்றின் கதையை மறந்து போ. ஏய், வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. நானும் சுஜாதாமாவும் சுஜாதா, நானும் சுஜாதாவும் சொல்லு சொல்லு. சொல்லு நீயே சொல்லு. என்னருக்கு சொல்றதுக்கு, நம்ம 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்க போறோம்னு சொல்லு. கவனிங்க, உங்களுக்கு கல்யாணம்னு வந்ததும் பெரியவங்க முன்னால 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரே வீட்டுல இருக்க கூடாது. அதென்ன, இதுவரைக்கும் சேர்ந்தே இருந்தோம். கல்யாணம்னா சேரணுமே தவிர பிரிய கூடாது. அதே சம்பிரதாயம். நான் இப்ப சொன்னதாட்டம் கேட்கலன்னா கொன்னுட வேண்டாம் ராசா. நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் சூரியத்துக்கு அப்புறம் உன் கல்யாணம் ராசா. அப்பா இருந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம். இதோ கொஞ்சமா வீடு காலியா இருக்கு, பொண்ணை கொண்டு போய் அந்த வீட்டுல வைங்கம்மா. சீக்கிரவா. டேய், நீ புரோகிதர் வீட்டுக்கு போய் கல்யாண சாமான் என்ன வேணும்னு கேட்டு மார்க்கெட்டுக்கு போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா. ஏய், அதெல்லாம் நடக்காது. வேணும்னா மார்க்கெட்டை கொண்டாரேன், தேவையானது எடுத்துக்க. கேளவா. நினைச்சேன் நேத்து நீ மாங்கா தின்னப்பவே நினைச்சேன் சக்சஸ்னு. ஒரு வேலை முடிஞ்சது, பேட் நம் போச்சு. மார்க்கெட்டை எல்லாம் கொண்டாந்துட்டியா? கொண்டாந்துட்டேன். எல்லாம் கொண்டாந்துட்டேன். பொட்டி, சீப்பு, சோப்பு, துணி எல்லாம் நான் கொண்டாந்துட்டேன். மளிகை சாமான் வண்டியில வருது. தாலி கொண்டாந்துட்டியா? மறந்து போச்சு. கிழவா, மஞ்ச கயிறு கட்டுறேன். என் பொஞ்சாதிய பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சுடா. ஒரு தடவை பார்த்தேன். என் கிழவன் இல்ல, பொண்ணை அழிச்சிட்டாங்க. நல்ல கிழவன்டா நீ. ஆனா தூரத்துல இருந்தா பாக்கணும். ஏய். ஐயோ, பொண்ணு காணோம், பொண்ணு காணோம். ஐயோ, அடி, அடி, ஓடி வாங்க, பொண்ணு காணோம். சுஜாதா, சுஜாதா, சுஜா. ஏய் ராசா, ராசா, உள்ள இந்த கடுதாசி இருந்துச்சு, என்னன்னு பாரு. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இனி நீங்க என்ன எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. சார், எல்லா இடத்துல இருந்து நம்ம ஆளுங்க லாரியில வந்துட்டாங்க. ஆயுதங்கள், வெடிகுண்டுங்களும் ரெடி. சுஜி, ஒரு நிமிஷம். எனக்கு தெரியும் ஓ ராஜா ரொம்ப பெரியவன். அவனை எதிர்க்க என் ஒத்தனால மட்டும் முடியாது. அவனுக்கு ஆதரவா இருக்கிற ஆயிரக்கணக்கானவங்களை அழிக்கிறதுக்கு 10,000 கணக்குல எனக்கு படைங்க வந்திருக்கு. அவன் சிலரை எதிர்க்கிறான், ஆனா பலரை எதிர்க்க முடியாது. அவனை என் ஆளுங்க தூண்டி விட்டு கொண்டு வந்து துண்டு துண்டா வெட்டி தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அவனை மட்டும் இல்ல, அந்த சேரியில இருக்கிற பச்சை பிள்ளைங்க கூட பார்க்காம அத்தனை பேரையும் வெட்டி கொன்னுடுவாங்க. எனக்கு வேண்டியது அவங்க சாவில்ல, உனக்கும் எனக்கும் கல்யாணம். நீ வாசலை தாண்டி வெளியே போனா உன் கூட்டத்தையே அழிச்சு தோரணமா கட்டி தொங்க விட்டுடுவேன். அது நடக்காம இருக்கணும்னா நம்ம கல்யாணம் நடக்கணும். ஞாபகம் வச்சுக்க. நாளைக்கு காலையில நம்ம கல்யாணம். அதுக்கு தயாராரு. ம்? இந்த கல்யாணம் ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் இல்லாம நான் ஒரு தொண்டன்கிற முறையில எளிமையா நடக்குது. நான் வளர்ந்தது உங்க அன்புனால, நான் வாழறது உங்க நம்பிக்கையால. தொழிலாளிங்க ரத்தமே என் ரத்தம். நான் எம்எல்ஏ ஆன உடனே கொடுத்த வாக்குப்படி ஒரு ரவுடி கையில சிக்கி கெடுக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு புது வாழ்க்கை கொடுக்கறதுக்காக உங்க எல்லாரும் முன்னாலேயும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பெண் வாழ்க்கை பாலைவனத்துல மழை மாதிரி ஆகக்கூடாது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இந்த கல்யாணத்துல யாருக்காவது ஆட்சேபனை இருந்தா பயமில்லாம சொல்லலாம். சுஜி,
நீ கூட. தேங்க்ஸ். நீங்க ஒத்துக்கிட்டு உங்க சம்மதத்தை கைத்தட்டல் மூலமா தெரிவிச்சா அந்த சந்தோஷத்துல நான் தாலி கட்டுறேன். சார், ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு கல்பனா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களாம். பாத்தீங்களா, அந்த பொண்ணு விஷயம் எனக்கு ஒரு வாரத்துக்கு முந்தையே தெரிஞ்சது. எவனையோ நம்பினா மோசம் போயிட்டா. இந்த கல்யாணம் நின்னு போகணும். ஆனா அவ ஆத்மா சாந்தி அடையிற கல்யாணங்கிறதுனால நடக்குது. அவ ஆத்ம சாந்திக்காக நாமெல்லாம் கொஞ்ச நேரம்